எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த 12th படிக்கக்கூடிய மாணவர்களுடைய மிக மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். 12th உங்க பசங்க வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பேரண்ட்டுக்குமே ஒரு முக்கியமான பதிவு தான் சரியா. ஏன்னா இப்ப 12th முடிச்சிட்டோன்னே நமக்கு ஆர்மிக்கு வந்து ஏஜ் வந்து எலிஜிபிளா இருக்கும் சரியா. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப 12th இப்ப நோட்டிபிகேஷனும் கிட்டத்தட்ட அப்படியே வர மாதிரியே இருக்கிறதுனால ஒரு வாரம் 10 நாள்ல நோட்டிபிகேஷன் வரலாம் அப்படின்ற ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில நீங்க கவனமா என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி பேரண்டா இருந்தாலும் சரி இந்த 12th எக்ஸாம்ல முழு கவனத்தை செலுத்துங்க சரிங்களா. அது ரொம்ப 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 முக்கியம். நீங்க ஒன்லி அப்ளிகேஷன் மட்டும் விண்டோ ஓபன் ஆகும்போது நீங்க அப்ளிகேஷன் மட்டும் போட்டுருங்க. 12th அப்புறமா நீங்க வந்து மேற்கொண்டு அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா போதும். ஏன் அப்படின்னா இப்ப இந்த டைம்ல நீங்க பண்ணும்போது உங்களோட 12th எக்ஸாமுடைய மார்க் வந்து குறையும். ஏன்னா நமக்கு 10th 12th மார்க்ன்றது நம்ம தலையெழுத்து மாதிரி அதுக்காண்டி நம்ம எவ்வளவு நாள் இருக்கிறோமோ அவ்வளவு நாள் வரைக்கும் இது வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால இந்த 10th 12th மார்க் இம்பார்ட்டன்ட். அதுவும் இப்ப நீங்க 10th முடிச்சிருப்பீங்க, அப்ப 12th இம்பார்ட்டன்ட் தான். அதனால 12th எக்ஸாம்ல முழு கவனத்தை செலுத்துங்க. நோட்டிபிகேஷன் வந்தாச்சுன்னா நாங்க வீடியோ போடுறேன். நீங்க அப்ளிகேஷன் மட்டும் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டுக்கங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் கிடைக்கும். 1.5 மந்த் இல்ல 2 மந்த் கிடைக்கும். அந்த டைம்ல உட்காந்து நீங்க நைட்டு பகலா உட்காந்து படிச்சா கூட ஆர்மி எக்ஸாம் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணிடலாம் சரியா. அதனால தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் அவங்களுடைய பேரண்ட்டுக்கும் கொஞ்சம் வந்து அனுப்புங்க. ஏன்னா தவறா வந்து ஒரு லைஃப் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது சரிங்களா. நானுமே இப்ப 12th படிக்கிற பசங்களுக்கு ஆன்லைன்ல வந்து ஒரு பேட்ச் வந்து போடலாம்னு ஒரு முடிவில் இருந்தேன். பட் நானே அந்த முடிவை வந்து டிராப் பண்றேன். ஏன் அப்படின்னா அவனுடைய லைஃப் வந்து பாதிக்கப்படும். அவன் என்னுடைய வீடியோ கொஞ்ச நேரம் பார்ப்பான், இந்த கிளாஸ் கொஞ்ச நேரம் பார்ப்பான், அவனுடைய நெக்ஸ்ட் அந்த 12th எக்ஸாம் நிறைய குழப்பங்கள் வந்துடும். எக்ஸாம் டைம்ல என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் அந்த ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுனால ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. இப்ப நீங்க எக்ஸாமுக்கு தயாராகாதீங்க. உங்க லைஃப் நிறைய உங்களுடைய ஏஜ் வந்து நிறைய இருக்கு. நீங்க என்ன எக்ஸாம் வேணா தயாராகலாம் சரியா. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்ப்பா.